நிக்கிதா, காலை 560 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்க விலை உயர்ந்தது. ஒரு சவரன் தங்கத்தை பொறுத்தவரையில் 1120 ரூபாய் ஒரு சவரனுக்கு ஒரே நாளில் உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இன்று காலை சவரனுக்கு 560 உயர்ந்து ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராம் 70 ரூபாய் உயர்ந்து 11,250 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது மீண்டும் கிராமுக்கு 70 ரூபாயும் சவரனுக்கு 560 ரூபாயும் உயர்ந்து 90,560 ரூபாய்க்கு விற்பனையாகும். இதன் மூலமாக காலை 560, தற்போது 560 என ஒரே நாளில் 1,120 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். வெள்ளியும் அதே போன்றுதான். காலை 1000 ரூபாய் ஒரு கிலோவுக்கு உயர்ந்தது. தற்போதும் 1000 ரூபாய் ஒரு கிலோவுக்கு உயர்ந்து இன்று ஒரே நாளில் 2,000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்து தற்போது வெள்ளி ஒரு கிலோ பார் வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. இதற்கு முன்னதாக நேற்றைய தினத்தில் பார்த்தோம் என்றால் 560 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்தது. இன்று காலை 560 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. தற்போதும் 560 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் நேற்று 560 குறைந்து இன்று காலை 560, தற்போது 560 என தொடர்ந்து இந்த 3 முறையும் தங்கத்தினுடைய மாற்றத்தில் 560 என்ற தொகை இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். அதனும் குறிப்பாக 2 நாட்களில் 1,360 ரூபாய் சவரனுக்கு தங்கம் குறைந்தது. 4ஆம் தேதி சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 5ஆம் தேதி 560 ரூபாய் குறைந்தது. ஆக நேற்று முன்தினம் என 2 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 1,360 ரூபாய் தங்க விலை குறைந்தது. இது மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில் அதனுடைய தாக்கம் அடுத்த சில நாட்களில் எதிரொலிக்குமா, விலை குறையுமா மேலும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்றால் 560 குறைந்து நேற்று தினம் 89,440 ரூபாய்க்கு விற்பனையானது. அப்படி என்றால் 90,000 ரூபாய்க்குள்ளாகவே தங்கம் கட்டுக்குள் வந்து விட்டது. இது அப்படியே படிப்படியாக குறையுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக இன்று காலை 560 உயர்ந்து 90,000 ரூபாய்க்கும் தற்போது 560 உயர்ந்து 90,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எது எப்படியாக இருந்தாலும் கூட 1ஆம் தேதியிலிருந்து இப்போது வரை பார்த்தோம் என்றால் 1ஆம் தேதி என்று 90,480 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 6ஆம் தேதியான இன்று 90,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் 80 ரூபாய் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது. 1ஆம் தேதியிலிருந்து தற்போது இன்றைய நாள் வரை இருக்கக்கூடிய விலை நிலவரத்தை பார்த்தோம் என்றால் 80 ரூபாய்க்கு ஒரு சவரனுக்கு உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் முழுவதுமாக தங்க விலை ஒரே சீராக ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பதை பார்த்து வருகின்றோம். அப்படினால் முழுக்க கடந்த சில நாட்களாகவே தங்க விலை கட்டுக்குள் இருப்பதை தான் இந்த விலை ஏற்ற இறக்கம் என்பது காண்பிக்கின்றது. ஏனென்றால் தொடர்ந்து விலை என்பது அதிரடியாக உயரும், விலை குறையும் போது சிறிய அளவில் குறையும். ஆனால் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறது என்னவென்றால் விலை ஏற்றமும் இறக்கமும் ஒரே சீராக ஏற்றம் இறக்கம் என்பது தொடர்ந்து வருவதை பார்க்கின்றோம். இது தங்கம் விலை கட்டுக்குள் இருப்பதை காண்பிக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய நாள் வரை இருக்கக்கூடிய தங்கத்தின் விலை ஒப்பிட்டு பார்க்கும்போது 80 ரூபாய் தான் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இது பெரிய அளவிலான விலை உயர்வு இல்லை என்றாலும் கூட தங்க விலை கட்டுக்குள் இருப்பதை தான் இது காண்பிக்கின்றது. அந்த வகையில் நேற்று முன்தினம் என 2 நாட்களில் 1,360 ரூபாய் சவரனுக்கு குறைந்த தங்கம் இன்று ஒரே நாளில் 1,120 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இது ஏற்றமும் இறக்கம் என்பது கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருப்பதையும் பார்க்கின்றோம். இது முழுக்க தங்கத்தின் விலை கட்டுக்குள் இருப்பதை தான் காண்பிக்கின்றது. இதனுடைய நீட்சி என்பது அடுத்த சில நாட்களில் இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிக்கிதா.